இந்த பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்களே, ரெட் கார்டு செலிப்ரேஷனை வந்து ரெக்கார்டு கிரியேட் பண்ணானுங்க பாயவனுங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு வந்து யாருக்குமே கொடுத்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருக்குமே பண்ணிக்க முடியாது. குதிக்கிறானுங்கப்பா, கத்துறானுங்கப்பா, ஏதோ இந்தியா வேர்ல்டு கப் மேட்ச் ஜெயிச்சா மாதிரி, ஐபிஎல்ல சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சா மாதிரி அவன் வீட்டு உள்ள அப்படியே குடும்பமா கொண்டாடுறாங்கப்பா. குடும்பங்கள் கொண்டாடும் ரெட் கார்டு பா இது. எல்லாம் கேக்லாம் வெட்டுறான்ப்பா, கேக் வெட்டுறாங்க, கை ஊத்துறாங்க, அசிங்கமா தீட்டுறாங்க. ஷெனியும் ரெட் கார்டு வந்து கொடுக்கணும்னா பிக் பாஸுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஏன்னா அந்த கட்டக்கோரில் இருக்கிறார் பேர், கட்டக்கோரில் இது வரைக்கும் எல்லா சீசன்லயும் கரெக்டா வந்து அவரோட வாய்ஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டா சொல்லுவாரு. இந்த சீசன்ல மட்டும் ரொம்ப கேஷுவலா எல்லாருக்கிட்டையும் கவுண்டர் போடுறது, எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுறது. அவனு என்ன பண்றானுங்க, பிக் பாஸ் தானே, அப்படியே ஜாலியா ரூல்ஸை பிரேக் பண்ணி பயங்கரமான விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என் கார்ல அந்த மாதிரி போட்டு இப்படி தள்ளுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பிக் பாஸ் என்ன பண்ணியிருந்தா போல கோயந்த கபருதீன் பாரு, நீங்க பண்றது ரொம்ப வன்முறையா இருக்கு, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படி சொல்ல வேண்டியதானே கட்டக்கோரல. இவரே எதுவுமே சொல்ல, எல்லாத்தையும் இவரும் பார்த்துதான் இருக்கிற. மத்த எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாராம், கவுண்டர் அடிப்பாராம். இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பேச மாட்டாரு. எல்லாமே ஒரு டிஆர்பி தான், டிஆர்பிபி தான் இந்த பிக் பாஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர். அது என்னதான் தாண்டி அவர் அதை பண்றாரு, இதை பண்ற, லவ் கேம் ஆறாரு, அது வேற விஷயம். அவரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம புள்ளிங்க அப்படி கிடையாதுப்பா. இந்த ரீல்ஸ்ல ரெட் கார்டு குத்த உன்னியும் எப்பா நான் மாதிரி ஆட்டோன்ற ஒரு பொண்ணுலாம் பாக்குற 3 வீடியோ போட்டு தொடர்ந்து அவ்வளோ வெறி, அவ்வளோ வன்மம் கக்குறாங்க. இந்த குடி பழக்கம், இந்த போதை பழக்கம், இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடலாம். ஆனா இந்த லவ், இந்த பொண்ணுங்க சவகாசம், இதெல்லாம் மாட்டிக்கினேன் முஞ்சே போச்சு. வேலை செய்யற இடத்துல நீ வேலை செஞ்சா பரவாயில்ல, வேலை கொடுக்கணும்னு நினைச்சுக்க அவ்வளவுதான், கரியரையே கரியாக்கி முச்சு விட்டுருவாங்க. வேணாம் மாமா, நம்மளுக்கு எதுக்கு மாமா